பெரிய பசுமை நிறைந்த காட்டில் உயரமான மரங்களும் ஆறுகளும் மலைகளும் சூழ்ந்த இடத்தில் ஒரு அழகான கழுகு இருந்தது. அந்த கழுகு தினமும் வானத்தில் பறந்து விலங்குகளின் வாழ்க்கையை மேலிருந்து பார்த்து மகிழ்ந்தது. எல்லா விலங்குகளும் அதை வானத்தின் ஒரே ராஜாவாக பார்த்தன. அந்த காட்டில் ஒரு சின்ன சிங்கம் இருந்தது. அது இளமையானது, ஆனால் அதற்குள் பெரிய கனவுகள் இருந்தன. ஒருநாள் சிங்கம் அந்த கழுகை பார்த்து, எப்படி நீ அந்த அளவுக்கு மேல பறக்கிற என்று கேட்டது. சிங்கம் கழுகு சிரித்து, இது என் இயல்பு. என் இறக்கைகள் வலுவாக இருக்கின்றன. நான் வானத்தில் வாழக்கூடிய பறவையா இருக்கிறேன். ஆனால் நீ? சிங்கம், வானம் எவ்வளவு தூரமோ என்றது. சிங்கம் சற்று வருந்தியது. ஆனால் உடனே அதற்கு ஒரு யோசனை வந்தது. என்னால் பறக்க முடியாது, ஆனால் என்னால் முடிந்த அளவுக்கு உயரப் போக முடியும் என்றது. அந்த நாள் முதல் சிங்கம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய குன்றைக் கடந்து மேலே செல்லத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அதனால் சிறிய கல்லில் கூட ஏற முடியவில்லை. ஆனால் தினசரி பயிற்சி, தைரியம், முயற்சி இவற்றால் அது மெதுவாக பெரிய குன்றுகளையும் கடக்க ஆரம்பித்தது. மற்ற விலங்குகள் சிரித்தன. சிங்கமா, நீ ஏன் இப்படி ஏறுகிறாய் என்று கேட்டன. ஆனாலும் சிங்கம் ஒருபோதும் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை. நான் பறக்க வேண்டிய அவசியமில்லை. என் கனவுகள் மேலே இருக்கிறன. அதற்காக நான் என்னால் முடிந்த முயற்சியெல்லாம் செய்வேன் என்றது. பல மாதங்களுக்குப் பிறகு சிங்கம் காட்டின் உயரமான சிகரத்தில் நின்றது. கீழே எல்லா விலங்குகளும் மரங்களும் ஓடைகளும் சிறியதாகவே தெரிந்தது. அந்த நேரத்தில் அந்த கழுகு வானத்தில் பறந்து வந்து அது ஆச்சரியத்துடன் கேட்டது, நீ இங்கு எப்படி வந்தாய்? சிங்கம் அமைதியாகச் சொன்னது, நான் பறக்கவில்லை. ஆனாலும் என் கால்கள் என்னை இங்கு கொண்டு வந்தன. கனவுகள் கொண்டவர்களுக்கு வானம் மட்டுமில்லை, மலை உச்சியும் உண்டு. கற்றல்: பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. உன்னால் முடிந்தது என்ன, எதற்காக நீ முயற்சிக்கிறாயா என்பதே முக்கியம். வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனா கிளிக் பண்ணுங்க.